தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிலம் நீதி என்று குறிப்பிட்டுவிட்டு அதற்கு இணையானது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்ற தலைப்போடு இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய ரவி சுப்பிரமணியம் அவர்களோடும் விழாவை துவக்கி வைத்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திருமதி சாந்தி துரைசுவாமி, திரு PC துரைசுவாமி அவர்களோடும் பதிவு செய்யப்படாத வரலாறு, ஆனால் தமிழின் வரலாறு அனைத்தையும் கடந்தது என்ற கருத்தை பதிவு செய்த ஐனா கண்ணன் அவர்களோடும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை பற்றிய இந்த ஆவணப்படத்தை இங்கு நிகழ்த்தி காட்டி காந்தியின் காலடி தடங்கள் நம் மனதிலே பதிப்பிக்குமாறு தனது உரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோடும் நன்றியுரை வழங்கவிருக்கும் திரு சந்திரன் அவர்களோடும் பெருந்திரளாக இங்கு திரண்டு இந்த ஆவணப்படத்தை பார்ப்பதும் ரவி சுப்பிரமணியம் வடித்திருக்கக்கூடிய கவிதையின் வனப்பு என்ன என்பதை அறிவதுமான உங்கள் அனைவரோடும் அன்பிற்குரிய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களோடும் நண்பர்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. எனது அன்னையின் பெயர் கிருஷ்ணம்மாள். அன்னையர்கள் என்றுமே நினைவில் நிறுத்தி போற்றப்பட வேண்டியவர்கள்தான். இது இந்த மண்ணிற்கே உண்டான ஒரு மகத்துவம். 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள், 7000 ஆண்டுகள் என்றெல்லாம் கணக்கெடுத்து வரலாற்றின் பதிவை புரட்டி பார்க்கலாம். ராகில சாங்கிருத்யாயன் வால்காற்று கேஞ்சஸ் என்கிற நூலிலே தாய்மைதான் இந்த உலகத்தின் துவக்கம், நடப்பு என்று பதிவு செய்திருப்பார். பெண்களால், பெண்களை ஒட்டி, பெண்களின் மூலமாகவே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, மனிதத்துவம் நடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. பெண்களின் மகத்துவம் என்ன என்பதை மிக தெளிவாக வரலாறாக பதிவு செய்த மண் இந்த மண். இந்த மண்ணின் மொழியும் கலாச்சாரமும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பற்றி, தன்னுடைய நிலைமையை பற்றி ஒரு பெண் தானாக முடிவு செய்ய முடிந்தது என்பதை சங்கத்தமிழ் பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றன. காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் பெண்கள் என்ன சிந்தனை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த பாடல்கள் சொல்லும். என்னைக்கு ஊர் இது அண்மையானும், என்னைக்கு நாடு இது அண்மையானும், ஆடு ஆடு என்பர் ஒரு சாரோரே, ஆடு அன்று என்பர் ஒரு சாரோரே, நல்ல பல்லோர் இரு நன்மொழியே, சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்மில் முழா அறை போந்தை பொருந்த நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே என்று எழுதக்கூடிய துணிவு மிக்க பெண்மை நிறைந்த மண் இந்த மண். உன்னை சார்ந்தவன் இந்த மண்ணை சார்ந்தவன் இல்லை, அதற்கும் அவனுக்கும் தொடர்பில்லை, அவனையா நீ நேசிப்பது என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது அந்த தீரம் மிக்க, புலமை மிக்க அந்த பெண் சொன்னாள், என்னை சார்ந்தவன் இந்த மண்ணை சார்ந்தவனாக இருக்கலாம், இல்லாது போகலாம். அவனுடைய அருமை எனக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். ஆனாலும் அவன் மீது கொண்ட காதல் உண்மையானது என்ற காரணத்தினால் சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்மில் முழா அறை போந்தை பொருந்த நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே என்று பதிவு செய்த அந்த பெண் தன் காதலின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தினாள். இது பெண்மையை பற்றி சங்க தமிழ் பாடல் பதிவு செய்தது. நீண்ட நாட்கள் கடந்து வந்த பின்னால் கம்பன் அதை மாற்றிச் சொன்னான். பெருந்தடங்கண் பிறைநுதலார்க்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று பதிவு செய்து பெண்மையின் உன்னதத்தை உச்சத்தில் கொண்டு நிறுத்தினான். கம்பன் சொன்ன பாடல் சொல்லும், அவர்கள் தானாகவே உருவானவர்கள், அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கும் தகுதி எவருக்கும் இல்லை. வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே, அவர்களால் செல்வத்தை தேட முடிந்தது, அவர்களால் விருந்தை போஷிக்க முடிந்தது,
அனைத்தையும் வழங்கிவிட்டு அவர்கள் செல்வ செழிப்போடு தங்கள் வாழ்க்கையை தாமாகவே நடத்த முடிந்தது என்று பதிவு செய்தான். இது பின்னால் நடந்தது. இறைவனுக்கும் பெண்மையின் மீது ஆகச் சிறந்த பரிவு உண்டு. காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தான். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் வேறென்ன வேண்டும், அறவா நீ ஆடுகையில் நின் காலடியின் கீழ் இருக்க என்று சொன்ன அந்த பெண்மணியை, அந்த புலவரை இறைவன் அம்மையே என்று அழைத்தான். தாய்மையின் உணர்வு மிக்க மண் இந்த மண். வேட்டி இப்படி இருக்கிறது தந்தையின் வாயிலாக. தாய்மையின் போக்கு எப்படி இருக்கிறது? தாயின் கைகளை பிடித்து கொண்டு நடக்கையிலே அது எந்த சுகத்தை தரும் என்பதை பதிவு செய்த எழுத்தாளர் இருக்கிறார், அருகில் அமர்ந்திருக்கும் பாரதிகுமார் கிருஷ்ணகுமார். அம்மா நீ பசித்திருக்க என்னை உணவு அருந்த வைத்தாயே என்று சிந்தித்து பார்த்து அன்னையின் பெருமையை உணர வைக்க முடிந்தது. களைத்திருக்கையிலே உன் அருகையில் வருகையிலே உன் வியர்வையினுடைய வாசனை கூட என்னை ஈர்க்கிறதே அம்மா என்று சொல்லி பார்க்க முடிந்தது. தாய்மையின் சிறப்பு அந்த சிறப்பு. அந்த தாய்மையின் சிறப்பினுடைய மாற்று வடிவத்தை தான் நிலம் நீதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்று ஒளி வடிவமாக்கி இருக்கிறார் ரவி சுப்பிரமணியம். இந்த மண் அந்த ஒரு தன்மையை அந்த தாய்க்கு கொடுத்தது என்றால் அதை உணரக்கூடிய தாய்மையின் பெருமையை அறிந்துவிட்ட இந்த இயக்குனருக்கு அது ஒரு ஒளியாக தெரிந்திருக்கிறது. 1926 பட்டிவீரன் பட்டியிலே தன்னால் உருவாக்க முடியும் என்று இயற்கை இந்த தாய்மை மிக்க பெண்ணை உருவாக்கினால், அதே இயற்கை பிறந்துவிட்ட சூழலின் காரணமாக அவரை பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கி, கல்வி கற்பதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடினமான வாழ்க்கை சூழல் அந்த கால வரலாற்றிலே அப்படி பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த துன்பத்தை தாங்கி சிறுபிராயத்திலே ஏதேனும் ஒரு விதத்திலாயினும் கல்வியை கற்றுவிடலாம் என்று கற்றுக்கொண்டு காலங்களை கடத்தி வந்து கல்லூரி வரை படிக்க முடியும் என்றால் சவுந்தரா அம்மையாரினுடைய அறிமுகத்தின் மூலம் மீனாட்சி விடுதியிலே தன்னை தங்க வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை அவருக்கு கொடுத்து, அந்த நம்பிக்கையையே அந்த விடுதியை தானாகவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்களுக்கு வழங்கி, பின்னால் பாரதி கிருஷ்ணகுமார் மிக அழகாக வடிவெடுத்து காட்டினாரே, அந்த மகானின் அற்புதத்தை உணர்ந்து அவரோடு ஒத்துழையாமை இயக்கத்திலும் அரசியல் சார்ந்த இயக்கங்களிலும் ஈடுபட்ட சங்கரலிங்கம் ஜெகநாதன் அவர்களை அறிந்து அவரோடு இணைந்து இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனையை தன் உள்ளத்திலே விதைத்துவிட்ட ஒரு தாயான வடிவத்தை அவர் அடைகிறார். அதுதான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். வார்தாவினுடைய அந்த ஆசிரமத்திற்கான பாதை கரடுமுரடாக இருக்கும். டாங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு வாகனத்திலே ஏறி அந்த ஆசிரமத்தை நோக்கி பயணிக்கலாம். அந்த பயணம் மிகவும் கடினமானது. லூயி ஃபிஷர் என்ற அற்புதமான அந்த மனிதனுக்கு காந்தி என்கிற உருவம் எப்படி இருக்கிறது என்றால், 2 வட்டங்களை போட்டு இணையிலே ஒரு சிறு கோட்டை சேர்த்துவிட்டு பின் 2 பக்கத்திலே ஒரு நீண்ட கோட்டை வளைத்து விட்டால் அதுதான் காந்தி. அந்த காந்தியை நோக்கிய பயணம் அப்படிப்பட்ட பயணமாக அவருக்கு அமைந்தது. குர்ஷித் பென் என்ற ஒரு மிகச்சிறந்த படிப்பாளியான ஒரு பெண்மணிக்கு அந்த சிந்தனை இருந்தது. அந்த ஆசிரமத்திலே தங்கிவிட்டு வெளிநாடுகளில் இருந்து அங்கு திரண்டு காந்தி என்கிற அந்த ஒரு மாமனிதனின் பாதங்களிலே விழுந்துவிட்ட வெளிநாட்டு இளைஞர்களை பார்த்த அந்த லூயி ஃபிஷருக்கு தோன்றியது, வாழ்க்கையிலே மானுடத்தை பலவிதங்களிலே நாம் பார்த்துவிட முடியும், இப்படிப்பட்ட ஆனால் ஒரு மகாமனிதனை இனி பார்க்க முடியாது என்று. அந்த மனிதனின் அற்புதமான தன்மையால் ஈர்க்கப்பட்ட ஜெகநாதன் அவர்களின் தன்மையை உணர்ந்துவிட்ட அந்த தாய் அவரோடு இணைகிறார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக மாறுகிறார். காந்திய சிந்தனையின் மீது கொண்ட காதலால் மானுடத்தை நேசிக்கக்கூடிய தன்மை அவருக்கு எழுந்து நிற்க, தன்னை உணர்தல் அவசியம் என்று இந்த மண்ணின் இலக்கியம் திருமந்திரம் சொல்கிறது. தன்னை உணர்ந்திட தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை உணர்ந்தவன் தானாக மாறுகிறையிலே அவன் தனக்கு எதிரிலே இருக்கக்கூடிய உயிர் தன்னை சார்ந்தது என்பதை உணர்ந்துவிட்ட மாத்திரத்திலேயே அடுத்த கணத்தில் அவன் இறையராக மாறி நிற்பான். இதுதான் மானுடத்தின் தத்துவம். திருமந்திரம் சொல்கிறது போல,
இறைவனை அடைய வேண்டுமென்றால் உன்னை உணர். உன்னை உணர்ந்து விட்டால் நீ உன் எதிரிலே இருக்கக்கூடிய உயிர்கள் உன்னை சார்ந்தது என்று அறியக்கூடிய தன்மைக்கு நீ நகர்த்தப்படுவாய். உன்னை உணர்ந்தவன் எதிரில் இருக்கும் உயிர்கள் உன்னை சார்ந்தது என்று உணர்ந்துவிட்டு அடுத்த மாத்திரத்திலேயே உன்னை விட்டு நீ விலகி இறையெனும் அடுத்த கட்டத்தை அடைய முடியும் என்கிற தத்துவத்தை சொன்ன இந்த மண்ணின் அந்த சாரம் உணர்ந்த அந்த தாய் சமுதாயத்திலே வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய மக்களை நோக்கிய ஒரு பார்வையாக அவருடைய பார்வை மாறுகையிலே பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிட்டது போல கீழ்வெண்மணி அந்த கொடூரத்தினுடைய தாக்கம் அவரை அறைய, அந்த மக்களுக்கான விடுதலை, அந்த மக்களுக்கான தேவை, அவர்களுடைய வாழ்வின் தராதரத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையின் வீச்சு, நிலத்திலே கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நிலத்தை பெற்று தந்தாலொழிய அவர்களுக்கான வாழ்க்கை இனி வாழ்க்கை இல்லை என்கிற சிந்தனையாக மாறுகையிலே, அந்த நிலங்களை பெற்று அவர்களுக்கு தந்து ஏறத்தாழ 13,000 குடும்பங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்தியதாக அவருடைய குறிப்புகள், வரலாறுகள் இந்த ஆவணப்படத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றன. பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிட்டது போல ஒரு ஆவண படம் என்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வரலாறு, தாய்மையின் உன்னதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வரலாறு. நிலம் என்கிற அரசியல் தத்துவத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடை மனிதத்துவம். மனிதத்துவத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு மனிதர்களை தன்னை போல் நினைத்தவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய விதம் இதுதான் என்பதை உணர்த்திய அந்த வாழ்க்கையின் சாரம்தான் நிலம், நீதி என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பதாக மாறி நிற்கிறது. ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த அன்னை நடந்து போகும் பாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நடந்து செல்கையில் என் காலடி நிழல் தேடி கூட அலைகிறது நிலம் என்று எழுதினான் பிரமிழ் என்கிற அற்புதமான கவிஞன். நிலம் வாழ்க்கையில் மனிதத்துவத்தை துரத்தி கொண்டே இருக்கிறது. தேவைகள் சார்ந்த வாழ்க்கையாக அமைகையிலே நிலத்தின் தேவை அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிம்பமாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த படத்திலே வயோதிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலடி தடங்கள் அந்த நிலத்திலே பதிந்து 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 இந்த நிலமும் இந்த வாழ்க்கையும் இந்த மக்களுக்கானது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே வடித்தெடுக்கப்பட்ட படம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய இந்த படம். கைகளை பற்றி கொண்டு அந்த மக்கள் நிலத்தை பெற்றுவிட்ட அந்த மக்கள், தன்னை உணர்ந்துவிட்ட மக்கள், தனக்கான விடுதலையை இந்த கரங்கள் தந்திருக்கிறது என்பதை உணர்ந்துவிட்ட அந்த மக்கள் அவர்களை அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய தன்மை, இசையை வடிவெடுத்தவர் காட்டியிருக்கக்கூடிய விதம் இந்த படத்தின் சிறப்பு. இந்த மக்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இந்த திரைப்படத்திலே, இந்த குறும்படத்திலே அற்புதமாக வடிவெடுத்து நிற்கின்றன. இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை, இயற்கை என்பது தம்மை சார்ந்தது என்பதை உணர வைப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இதை நீங்கள் உணர முடியும். இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத வாழ்க்கையை தனக்கான வாழ்க்கையாக மாற்றி வைத்துவிட்டு இன்றைக்கு எத்தனையோ விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கானது என்றுமே தேவையில்லை, எனக்காக சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, நான் வாழுகின்ற வாழ்க்கை இந்த மக்களுக்கான வாழ்க்கை என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய வாழ்க்கை நடந்து வந்த வரலாறு இந்த படம். குப்பை கீரை கொய்க்க நகைத்த முற்றா இளம் கதிர் கொய்து கொண்டு உப்பின்றி நீரை உலையாக ஏற்றி மோரின்று அவள் பதம் மறந்த என்று ஒரு சங்கப்பாடல் இருக்கிறது. பெரும் நீண்ட பாடலின் சில வரிகளவை. எப்படியப்பா இருக்கிறாய் என்று கேட்டான். பதில் சொன்னான் அவன், குப்பையிலே இருக்கக்கூடிய கீரையை கொய்து வந்து அதை சட்டியிலிட்டு வேக வைத்து அதை கஞ்சியாக குடிக்கலாம் என்றால் உப்பு போடுவதற்கு வீட்டிலே உப்பில்லாத வறுமையோடு வாழக்கூடிய வாழ்க்கை என் வாழ்க்கை. சுவைக்காக சிறிது மோர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் வழியில்லை, எப்படி இருக்கிறது என்று இவன் அவனை கேட்டால் அவன் சொன்னான், இந்த
வாழ்வினுடைய கடைசி கட்டம் வரை வறுமை என்பது உன்னை தொடாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று ஏகப்பட்ட சொத்துக்களை கொண்டு வைத்து எடுத்துச் செல் என்று சொன்னால், பாரதிக்கும் அப்படித்தான் கொடுத்தார்கள். சொத்து, பல பணம், நகைகள் கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிற எண்ணத்தோடு மனைவி காத்திருக்க புத்தகங்கள் மூட்டைகளாக கொண்டு வந்து இறக்கிய பாரதியை பார்த்து விக்கித்து போனாள் அந்த செல்லம்மா. அதை போல இங்கே அந்த வள்ளல் வழங்கிய அத்தனை சொத்துக்களையும் கொண்டு வந்து மனைவியின் எதிரிலே வைத்துவிட்டு அவன் சொன்னான், நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பல்மான் கற்பின் நின் கிளை முதல்வோர்க்கும், கடும்பின் கடும் பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்றும் எண்ணாது எல்லோர்க்கும் கொடுமதி நீயே, பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் கோணன் வல்கிய நளனே என்று சொன்னான், வளனே என்று சொன்னான் அந்த புலவன். எப்படிப்பட்ட மனநிலை என்று பாருங்கள். நின்னயந்து உரை நிற்கும், ஒரு காலகட்டத்திலே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்தார்களே, அவர்களுக்கு இந்த சொத்து அனைத்தையும் கொடு. நீ நயந்து உரை நிற்கும், ஒரு காலகட்டத்தில் நீ தேடி போய் யார் மூலமாக நன்மையை அடைந்தாயோ அவர்களை எல்லாம் தேடி சென்று இந்த சொத்தை கொடு, இந்த வளத்தை கொடு. இன்னோர்க்கு எண்ணாது எல்லோர்க்கும் என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும், இதை என்னை கேட்டுவிட்டுத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, அனைவருக்கும் கொடு. என் அனுமதிக்காக காத்திருக்காதே. இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டால், பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டால் பிற்காலத்தில் நமக்கு வறுமையை போக்குவதற்கு வழியில்லை என்று தயங்காதே. தேவைப்படும் பொழுது கொடுப்பதற்கு குமணன் இருக்கிறான், வள்ளல் இருக்கிறான், அனைவருக்கும் கொடு என்று சொன்னானே. இன்று நம்மால் முடியுமா? இன்றைக்கு பணம், பதவி சார்ந்த வாய்ப்புகள், வளர்ச்சிகள் அனைத்தையும் ஒரு காலத்தில் எழுந்து நிற்கப் போகிறோம், நம்மை விட்டு செல்லும். இதை உணர்ந்த அந்த புலவன் சொன்னான், அனைவருக்கும் கொடு, தனக்கு என்று மட்டும் வைத்துக் கொள்ளாதே. அப்படி இந்த தாய் இந்த குறும்படத்திலே விளக்குகிறார். தனக்காக எதுவும் இல்லை, பிறருக்காக, வாழ்க்கையின் அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்காக, தன்னை இழந்தவர்களுக்காக, கூலிக்காக போராடிவிட்டு அது கிடைக்காமல் தவிக்கக்கூடியவர்களுக்காக அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்களை அடையச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கின்ற அந்த தாயின் வரலாற்று சுவடுகள் காந்தியின் சுவடுகளுக்கு இணை என்று சொன்ன பாரதி கிருஷ்ணகுமாரின் வார்த்தையை நிரூபிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்கி அந்த தாயினுடைய உன்னதத்தை உலகுக்கு புரிய வைத்து, தாய்மை சிறக்கும் என்பதை மிக அழகாக தெளிவாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறு ஆவணப்படமாக இந்த படத்தை நான் கருதுகிறேன். அதை உருவாக்கிய ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.